மானமும் தொழிலும் காக்க அறிவும் அறிவாலும் உதவும். சாத்தான்குளம் ஜெயராஜையும் அவர் மகன் பென்னிக்ஸையும் காவல் நிலையத்தில் ஈவு இறக்கமின்றி அடித்து கொன்ற காவல்துறையை சேர்ந்த 9 பேருக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் மரண தண்டனை விதித்த செய்தியின் பரபரப்பு அடங்குவதற்குள்ள தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பனை தொழிலாளியை காவல் சைக்கோ கோழையன் துப்பாக்கியால் சுட்டு 2 கால்களையும் முடமாக்கி அட்டூழியம் செய்துள்ளான். தமிழ்நாடு அரசு மரம் என கூறப்படுவது பனை, அதன் வேர் முதல் ஓலை வரை அனைத்துமே மக்களுக்கு பயன்படுவது. இந்த ஓலையில்தான் பழந்தமிழரின் சங்க இலக்கியங்கள், நீதிநெறி நூல்கள், சித்த மருத்துவ களஞ்சியங்கள், வானியல், கட்டுமான கலை நூல்கள், நிகண்டுகள் எழுதப்பட்டு நமக்கு கிடைத்திருக்கு. நொங்கு, பனம்பழம், பனம் கிழங்கு ஆகியவற்றை தின்றவர்களுக்கு அதன் சுவையும் நன்மையும் தெரியும். அதே போல பனையின் கிடைக்கும் அருமருந்தாகவும் தேவாமிர்தமாகவும் கருதப்படுவது பதநீர். தேவாமிர்தம் என்று சும்மா சொல்லிவிட முடியாது. அதை குடித்து பார்த்தவர்களுக்கு அதன் அருமை தெரியும். இத்தகைய பதநீரை இறக்குவது ஒரு நாள் 2 நாள் வேலை இல்லை. சிராய் உள்ள பனையில் நெஞ்சித்தோல் கிழிய ஏறி பாலைக்கு கீழ் உள்ள மட்டைகளை அறுத்து மேல் மட்டைகளில் உள்ள கருக்குகளை இணைக்கிவிட்டு மட்டையில் அமர்ந்து கொண்டே தலைகீழாக தொங்கிய பாலையின் நுனியை சீவி கடிப்பை கொண்டு இடுக்கி அதே நேரம் அது காய்ந்து போகாமல் ஓலையை சுற்றி கட்டினால் பாலையில் நுனியில் சொட்டு சொட்டாக விழுவது கள். ஆம், பனம்பாலையில் இருந்து எந்த கலப்படமும் இன்றி களையத்தில் சேர்க்கப்படுவதுதான் கள். களையத்திற்குள் நீற்று சுண்ணாம்பு பெட்டியை கலக்கு மட்டையால் தடவி வைத்தால் சொட்டு சொட்டாக விழும் கள் சுண்ணாம்புடன் வினை புரிந்து இனிமையாகிறது. அதுதான் பதநீர். பெயருக்கு ஏற்றார் போன்ற சுண்ணாம்பால் பதப்படுத்தப்பட்ட கல் தான் பதநீர். பாலையின் எண்ணிக்கை பனையின் செழிப்பை பொறுத்து ஒரு பனையில் 2 களையங்கள் முதல் 10 களையங்கள் வரை கட்டி பதநீரை சேகரிக்கலாம். ஒரு நாளைக்கு காலை, மதியம், மாலை என 3 நேரமும் பனையில் ஏறி பாலையின் நுனியை சீவி விட்டால்தான் பதநீர் சொட்டு போடும். இல்லாவிட்டால் காய்ந்து பதநீர் சுரப்பது நின்றுவிடும். இப்படி ஒரு நாள் முழுவதும் விழுந்த துளிகள் சேர்ந்து ஒரு சில களையங்களில் கால்வாசியோ அரைவாசியோ நிறைந்திருக்கும். ஒரு சில களையங்கள் நிறைந்து கீழே சிந்தியும் இருக்கும். இது பனையின் செழிப்பை பொறுத்தது. கள் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு ஆகிய 3 சுவையும் உடையது. பதநீர் காலையில் இறங்கியதும் இனிக்கும், நேரம் செல்ல செல்ல சலிக்கும். அப்படி சலிப்பதற்கு முன் அதை தாழியில் ஊற்றி 2 மணி நேரத்திற்கு மேல் அடுப்பில் வைத்து காய்த்தால் கூழ்ம நிலையை அடையும். அது கூழ் பதநீர். அதனுடன் சில ஆமணுக்கு முத்துக்களையும் இடித்து தூவினால் பாகு நிலையாகி உரைநிலைக்கு வரும். உரைநிலைக்கு வரும் முன் ஓட்டை சிரட்டைகளில் பாகை ஊற்றினால் அது உறைந்து கருப்பட்டியாகும். சர்க்கரை நோயாளிகளும் அச்சமின்றி தின்னும் பண்டம் இந்த கருப்பட்டி. கரும்பு சர்க்கரை வரும் முன்னும் வந்த பிறகும் தமிழ்நாட்டில் பணியாரம், புட்டு, களி, அச்சு முறுக்கு, அதிரசம், கொழுக்கட்டைன்னு அனைத்து பண்டங்களுக்கும் இனிப்பூட்டியது இந்த கருப்பட்டி. 80களிலும் 90 வரையும் கரும்பு சீனியை விட குறைந்த விலைக்கு கிடைத்த இந்த கருப்பட்டி இன்று அரிதாகி போன அரிய பண்டங்களில் ஒன்றாக இருக்கு. இன்று 1 கிலோ சீனி 45 ரூபாய், 1 கிலோ கருப்பட்டி 450 ரூபாய். இனிமையான கருப்பட்டியின் விலை இந்த அளவுக்கு உயர காரணம் அது கிடைத்தற்கரிய பொருளாக மாறிவிட்டதுதான். ஒரு காலத்துல திருநெல்வேலி, இன்றைய தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள் உள்ளடக்கியது. இந்த மாவட்டத்துல வறண்ட பகுதிகளில் பனங்காட்டில் கோடை காலத்துல காலையிலேயே எங்கு சென்றாலும் பதநீர் காய்க்கும். மனமும் கூழ் பதநீர் மனமும் நிறைந்திருக்கும். இப்படி நிறைந்திருந்த செழித்திருந்த இந்த தொழில் அரிதாகி போனதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு தான். சாராய ஆலை முதலாளிகளிடம் கோடி கோடியாக பணம் பெற்றுக்கொள்ளும் அரசியல்வாதிகளும், சாராய ஆலைகளையே வைத்துள்ள அரசியல்வாதிகளும் அரசின் கொள்கையை தங்களுக்கு ஏற்றதாக மாற்றி கள்ளுக்கடை தடை விதிக்க செய்தனர். இது நிகழ்ந்தது இன்றைக்கு 40 ஆண்டுக்கு முன்பு. 1987ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நாளில் அப்போதைய அதிமுக முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்தான் கள்ளுக்கடைக்கு தடை விதித்தார். அன்று முதல் இன்று வரை உலகிலேயே கள்ளுக்கடை தடை விதித்துள்ள ஒரே நாடு தமிழ்நாடு தான். பனங்கள் ஓர் உணவு, சித்த மருந்து, கோடை காலத்துல உடலுக்கு குளிர்ச்சி தருவது என்பதையெல்லாம் உணர்ந்த பின், அறிந்த பின் இவ்வாறு தடை விதித்துள்ளதில் மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு. அது உள்நாட்டு தொழில்களை அழிப்பதும் பனை ஏறும் நாடார் குல மக்களின் பொருளாதாரத்தை வீழ்த்துவதும் என்பதே அது. 2003ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் சில்லறை விற்பனை சாராய கடைகளை மாநில அரசே நடத்தி வருது. இப்படி சாராய கடை நடத்தும், சாராய ஆலை நடத்தும் இழிவான ஆட்சியாளர்களுக்கு கள்ளுக்கடை தடை விதிக்க என்ன தகுதி இருக்கு?
இதற்கு முன் இன்னொன்றையும் சொல்லியாக வேண்டும். பனை ஏறும் தொழிலாளி ஒருவர் முழுவதும் பதனிறை இறக்கியோ முழுவதும் கல்லை இறக்கியோ ஆண்டு முழுவதும் தொழில் செய்ய முடியாது. வடகிழக்கு பருவமழை ஓய்ந்த பின் தை மாதத்தில் பனைகளில் பாளைகள் வர தொடங்கும். அப்போது தொடங்கும் பதநீர் பருவம் ஆடி இறுதி வரை நீடிக்கும். ஆனால் ஒரே பனை இப்படி 6 மாதம் 8 மாதத்துக்கு பதநீர் தராது. முதலில் பாலை வரும், பனையில் 3-4 மாதங்கள் பதநீர் வரும், பிந்தி பாலை வரும், பனையில் அந்த நாளில் இருந்து 3-4 மாதங்கள் நீடிக்கும். இடையில கோடையில காற்று அதிகம் வீசும் காலத்துல சீவிய பாலைகள் அடிக்கடி காய்வதாலும் வெப்பமும் காற்றும் நீராவி போக்கை உண்டாக்குவதால் பதநீர் அளவு குறையும். தென்மேற்கு பருவமழை பெய்துவிட்டால் மழை நீர் களையத்தில் நிறைந்து பதநீர் இனிப்பில்லாமல் குடிக்கவும் காய்க்கவும் முடியாமல் போகும். இதனால் பனை தொழிலாளர்கள் 50 பனை ஏறினால் தங்கள் சொந்த பனையில் உள்ள பதநீர் எந்நாளும் தங்களுக்கே எடுத்துக்கொள்வர். அடுத்தவர் பனையை ஏறினால் ஒரு நாள் உரிமையாளருக்கும் மறுநாள் பனை ஏறுபவர்களுக்கும் என்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பதநீர் கிடைக்கும். இதனால அன்றாடம் குடித்தது விற்றது போக கருப்பட்டி காய்ப்பதற்கு குறிப்பிட்ட அளவு பதநீர் பயன்படுத்தப்படும். இது போக 1-2 பனைகளில் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் குடிப்பதற்காக கள் இறக்குவது உண்டு. 10,000 சாராய கடைகளையும் அதன் கிளைகளாக 30,000 குடி விடுதிகளையும் திறந்து வைத்து சாராயம் விற்கும் அரசுக்கு பனை ஏரிகள் இறக்கும் கல்லை நச்சுக்கள் என்று சொல்ல எந்த தகுதியும் கிடையாது. கல்லை ஒருவன் பெரும்பாடுபட்டு இறக்கிறான், அதை குடிக்கிறான், மிதமிருந்தால் இலவசமாக கொடுக்கிறான், காசுக்கே விற்றுவிடப் போகிறான். நன்றாக இருந்தால் வருகிறவன் குடித்து விட்டு போவான், தரமில்லை என்றால் புறக்கணிப்பான். இதுதான் சந்தை போக்கு, வணிக நிலைமை. இதை அறியாமல் நச்சுக்கள் என்று கூறுவது ஆட்சியாளர்களின் நச்சு மூலையில் உதித்த நயவஞ்சக யுத்தி. கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் பேசும்போது அவைத்தலைவர் அப்பாவு உள்ளிட்ட நச்சர்கள் இப்படி நச்சுக்கள் என கூறி நஞ்சை கக்கினார். இந்த கல்லும் பதநீரும் பாலை இருக்கும் வரைதான். அதன் பின் பாலை காய்த்துவிடும். வெண்பனையாக இருந்தால் நுங்கு பனம்பழம் காய்க்கும். பழங்கள் பழுத்து உதிர்ந்ததும் பனையேற்று முடிவுக்கு வரும். முன்பெல்லாம் வீட்டு கூரைகளுக்கு வேய்வதற்கு ஓலை வெட்டுவர். அந்த ஓலையை பனிய வைக்க மிதித்திருக்கும் போது மட்டையிலிருந்து அகனி நார் உரித்து சேர்த்து வைப்பர். அந்த நார்தான் புகழ்பெற்ற நார்கட்டில் கட்ட பயன்படுகிறது. பெட்டிகள் முடைவதற்கு குருத்தோலைகள் வெட்டுவர். இப்போது அதுவும் இல்லை. கூரைக்காக ஓலை வெட்டுவதும் இல்லை. இதனால வரும் ஓலைகள் எல்லாம் பழுத்து காய் ஓலையாக உதிர்ந்து விழுகின்றன. அவற்றை எடுத்து எரிபொருளாக பயன்படுத்தக்கூட ஆள் இல்லை. மக்கியும் கரையான் அரித்தும் மண்ணுக்கு உரமாகிறது. பழுத்த பனம்பழங்களை வெட்டவும் ஆள் இல்லை. தானாக உதிர்ந்தால் எடுத்து குழியில் போட்டு கிழங்கு பிடுங்கின்றனர். ஊருக்கு 10 இருப்பது பனையேரிகள். இந்த நிலையில அந்த தொழிலை பெரிதும் வளர்த்தெடுத்து உள்நாட்டு பொருளாதாரத்தை வளர்க்க துப்பில்லாத திருட்டு திராவிட திமுக, அதிமுகவினர் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கின்றேன் என்று கூறி உள்நாட்டில் கொள்ளையடித்த பணத்தையே வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம் தமிழ்நாட்டில் மீண்டும் முதலீடு செய்து பெரும் ஆதாயம் அடைகின்றனர். இன்னொரு புறம் நலத்திட்டங்களுக்கான வருவாய் என்று கூறி 10,000 சாராய கடைகளை திறந்து வைத்து தமிழர்களின் மூளையை மழுங்க வைத்து தொடர்ந்து ஆட்சியை பிடித்து ஊழல் செய்யும் திராவிட அரசுகள் பனைத்தொழிலை முற்றாக அழித்துவிட்டனர். அது ஒரு நாள் 2 நாள் கதையல்ல, 40 ஆண்டுகால நாள்தோறும் நடைபெறும் நயவஞ்சக செயல். தமிழர்களும் சட்டத்தை மதிப்போம் என்ற பெயரில் அந்த வஞ்சக வலையில் விழுந்து எதிர்ப்பின்றி மானமின்றி தொழிலையும் பொருளாதாரத்தையும் இழந்து உழன்று வருகின்றனர். முன்பு சொன்னது போல சுண்ணாம்பால் பதப்படுத்தப்பட்ட பதநீரும் காலை 6 மணிக்கு இறங்கினால் 9 மணிக்குள் குடிக்க வேண்டும், அல்லது காய்த்து கருப்பட்டியாக வேண்டும். இல்லாவிட்டால் 10 மணிக்கு சலிக்கும், 12 மணிக்கு புளிக்கும், பிற்பகல் 3 மணிக்கு கல்லாக்கிவிடும். இந்த உண்மைகளை தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் சட்டமன்றத்தில் அவைத்தலைவர் உட்பட 2 நயவஞ்சகத்துடன் நஞ்சை உமிழ்த்த கதை காணொளியில் நாம் பார்த்தோம். சமூக ஊடகங்கள் பெருகி எத்தகைய செய்திகளை என்றாலும் உடனுக்குடன் உலகம் முழுவதும் பரவும். தொழில்நுட்பமுள்ள இந்த காலத்திலேயே எப்படி நஞ்சை கக்குகிறார்கள் என்றால் 80களின் இறுதியில் ஆட்சியாளர்களும் அவர்களின் ஏவல் நாய்களான காவல்துறையினரும் எப்படி இருந்திருப்பர் என்பதை யூகித்து பார்த்தால் அதன் கொடுமனமும் கொடுங்கோன்மையும் தெளிவாக விளங்கும். மதுவிலக்குத்துறை என்ற பெயரை வைத்துக்கொண்டு மது விற்பனை செய்யும் இந்த அரசுதான் காவல்துறையில் மதுவிலக்கு பிரிவு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று பனை ஏரிகளை தொழில் செய்ய விடாமல் கல் இறக்கியதாக கூறி பிடித்து கொண்டு வண்டியில் முறுக்குத்தடி அரிவாள் பெட்டி, தலைநார், கலக்கு மட்டை, குடுவை, களையம், பானை ஆகியவற்றுடன் ஏற்றி கொண்டு செல்லும். 4-5 நாள் தொடர்ந்து பனைம்பாலையை சீவாமல் விட்டால்
பாலை வளர்ந்துவிடும், காய்ந்துவிடும். அதன் பிறகு அதிலிருந்து பதநீர் இறக்க முடியாது. வழக்குகளில் பிடிபடும் பனை தொழிலாளி அதிலிருந்து மீண்டு வருவதற்குள் பணப்பாலைகள் காய்ந்துவிடும். இதை உணர்ந்தும் திருக்குறள் ஒன்று உள்ளது. அது செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். திருக்குறள் அதிகாரம் 104 உழவு குறள் எண் 1039. பனை தொழிலாளி கல் இறக்குவதாக கூறி பொய் வழக்கில் காவல்துறையினர் ஒருமுறை பிடித்து சென்று 1 வாரம் சிறை வைத்தால் அவர் இந்த பனை ஏற்றும் பருவத்தில் இதுவரை செய்த முயற்சிகள் உழைப்பு எல்லாம் வீணாக்கிவிடும். இனி புதிதாக பாலை வரும் பானையில் மட்டையை அறுத்து பாலையை அறுத்து பதப்படுத்திய பதநீர் இறக்கும் வேலையை தொடங்க வேண்டும். இது எத்தகையதொரு புனிதமான வேலை! உயர்ந்த அரிய கலை, வறட்சி காலத்திலும் உலக உயிர்களுக்கும் உணவளிக்கும் கலை. இந்த உலகின் மற்ற நாடுகளில் இந்த கலையும் தொழிலும் இருந்தால் பொன் போல் போற்றி மகிழ்ந்திருப்பார். கயவர்களும் முட்டாள்களும் வஞ்சகர்களும் ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டில் இருந்ததால் மதிப்பில்லாமல் அழிந்து போகும் நிலையில் இருக்கு. அதைவிட வருந்தத்தக்க இந்த தொழிலை மிகவும் இழிவாக பார்க்கின்றனர். சாராயம் விற்பது, கஞ்சா விற்பது, சிறுநீரகத்தை களவாடி விற்பது, கருமுட்டையை களவாடி விற்பது ஆகியவற்றை இழித்தொழிலாக பார்க்கல. பனை ஏறி ஓலை வெட்டுவது, நுங்கு வெட்டுவது, பதநீர் இறக்குவது, கல் இறக்குவது இழிவாக பார்க்கப்படுது. பிறகு இங்கே உள்நாட்டு தொழில் எப்படி வளரும்? இதில் வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால், நான் முன்பு கூறியது போல ஒருவர் தான் குடிப்பதாக இறக்கிய கல்லையே அவருக்கு எதிராக பயன்படுத்துவதுதான். தானே குடிப்பதற்கு இறக்கிய கல் எப்படி நச்சு கல்லாகும்? இதை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். இதே போக அவர் இறக்கியது பதநீராகவே இருந்தாலும் அதை வண்டியில் ஏற்றி பல ஊர்களும் சுற்றிவிட்டு பிற்பகலில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தும்போது அது கல்லாகிவிடும். அவர்களுக்கு தேவையான சான்று கிடைத்து விடுகிறது. இந்த கல்லை குறை சொல்ல காவல்துறையினரும் வருவாய்த்துறை நீதித்துறை அதிகாரிகளும் திராவிட ஆட்சியாளர்களும் ஒன்றும் திருவள்ளுவரும் காந்தியும் கிடையாது. காவல்துறையினர் சாராய கடைக்காரரிடமும் அதை பதுக்கி வைத்து விற்பவர்களிடமும் மாதந்தோறும் அல்லது அடிக்கடி என்ற வகையில் பணம் வாங்குபவர்கள் வருவாய்த்துறையினர் தான். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாராய கடைகளை ஆள்பவர்கள் சாராய கடைகளை அடைக்க வேண்டும், முழு மது விலக்கை கொண்டு வர வேண்டும், கள்ளுக்கு விதித்த தடையை நீக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிய வழக்கு தொடுத்தால் அரசின் கொள்கையில் தலையிட முடியாது என்று கூறி சமூக பொறுப்பில் இருந்து விலகி போகிறவர்கள்தான் நீதித்துறையினர். திராவிட ஆட்சியாளர்களை பற்றி கேட்கவே வேண்டாம். முதலில் சாராய கடைகளை ஏலம் விட்டு காசு பார்த்தனர். பின்னர் சாராய கடைகளையே நடத்தினர். பிறகு சாராய ஆலைகளில் கொள்முதலில் கமிஷன் பெற்றனர். இப்போது சாராய ஆலைகளையே நடத்துகின்றனர். ஆலையில் உள்ள சரக்குகளை அரசுக்கே வருவாய் வராத அளவுக்கு அதே கடையிலேயே கள்ளத்தனமாக விற்று வருவாயை பல பிரிவினரும் பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த சாராய கடைகளுக்கு கிளை கடைகளாக தமிழ்நாடு முழுவதும் 30,000க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்படாத குடி விடுதிகளும் சில்லறை விற்பனை நிலையங்களும் இருக்கு. இவை ஆளுங்கட்சியினரின் அடிவருடிகளுக்கும் தொண்டரடி பொடிகளுக்கும் வீசப்படும் எலும்பு துண்டுகள். நாட்டின் ஒட்டுமொத்த கொலை, கொள்ளை, சாதி வன்முறை, பெண்கள் சிறுமியருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், சாலை விபத்துகள் ஆகியவற்றுக்கு இந்த குடியே முதன்மை காரணம். அதை ஒப்புக்கொள்ளாத எவரும் எளிதாக தாக்கும் ஒன்று கல். கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தையே வள்ளுவர் எழுதியிருக்கிறார் என்பர். அவர்கள் விடையளிக்க வேண்டிய பல வினாக்கள் இருக்கு. டாஸ்மாக் என்கிற பெயரில் கடைகளை திறந்து சாராயம் விற்க வள்ளுவர் சொன்னாரா? ஆற்று மணலை அள்ளி விற்க வள்ளுவர் சொன்னாரா? மலைகளை உடைத்து கேரளத்தின் அதானி துறைமுக கட்டுமான பணிகளுக்கு விற்க தமிழ்நாட்டு கனிம வளத்துறைக்கு திமுகவின் கற்கொள்ளையர்களுக்கும் உரிமம் கொடுக்க திருவள்ளுவர் சொன்னாரா? மீண்டும் கதைக்கு வரலாம். கல்லுக்கு எதிரான வேட்டை என்று தொடங்கிய காவலர்களின் போக்கு ஏழை பனை தொழிலாளர்களிடம் அதிகார அத்துமீறலுக்கு வழிவகுத்தது. அதன் நீட்சியும் இப்போதைய ஒரு நிகழ்வும் தான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூரில் நிகழ்ந்த காவல் வன்கொடுமை. இந்த கொடுமை இக்காலத்தில் தெரிய வந்திருக்கு. பெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்த கொடுமை உலகறிய வந்த பிறகும் தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி அடிவருடி ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடல. விஜய், த்ரிஷா, ரஜினி, நயன்தாரா என்று 400 வித மேடைகள் வைத்து முட்டாள் தலைமை செய்தி ஆசிரியர்களை கொண்ட தரகு ஊடகங்கள் இந்த கொடுமை பற்றி பேசவில்லை. அதனால் என்ன, நாம் அதை பற்றி விரிவாக பேசலாம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூர் மேலத்தெருவை சேர்ந்தவர் பெருமாள் சேட் மகன் மணிகண்டன். விவசாயியான இவர் பனை ஏறும் தொழிலிலும் செய்து வருகிறார். ஆலங்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா. இவர் காக்கி சட்டையுடனும்
பாயத்துடனும் ரீல்ஸ் போட்டுக்கொண்டு தன்னை ரியல் ஹீரோவாகவே நினைத்து கொள்ளும் மனநோயாளியாக இருக்கிறார். இவர் பணியாற்றிய காவல் நிலையங்கள்ல எல்லாம் சட்டத்தை மீறிய சட்டவிரோத செயல்கள் நடக்கவில்லை போலும், அப்படி நடக்கும்போது அங்கே தோன்றி தீயவர்களை வதம் செய்யும் சூரசங்கார நாயகனாக தன்னை சித்தரிக்கும் காட்சிகளையும் படங்களையும் இணையதளத்தில் ஏராளமாக உலவ விட்டுள்ளார். ஏற்கனவே தென் மாவட்டத்தில் சாதி மோதல்கள் நிறைய இருக்கு. இல்லை என்று இரு திராவிட கட்சிகளும் ஆளும்போது சொல்லும், உண்டு என்று எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சொல்லும். இத்தகைய சூழலில் இவன் போன்ற மனநோயாளிகள் சாதி வெறி பிடித்தவர்கள் காவல்துறையில் உள்ளது சட்டம் ஒழுங்கை மேலும் சிக்கலாக்குகிறது. மணிகண்டன் கல் இறக்குகிறானே, இறக்கவில்லையோ, அதை இரண்டாவது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு 10,000 கடைகளிலும் 30,000க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்படாத சில்லறை விற்பனையாளர்கள் வழியாகவும் விற்பது கோவிலில் கொடுக்கப்படும் புனித தீர்த்தமா அல்லது மருத்துவமனைகளில் பரிந்துரைக்கப்படும் சத்து டானிக்கா? நல்ல தேம்பும் அறிவும் உள்ளவனாக இருந்தால் தன் காவல் நிலையத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கும் டாஸ்மாக் சாராய கடைகளை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்திவிட்டு அதற்கு பிறகு பனையாக சென்று கல்லை பிடிக்கிற வேலைக்கு போயிருக்க வேண்டும். ஏழை எளியவர்கள் இயலாதவர்கள் தன்னுடைய அட்டூழியம் யாரிடம் செல்லும் என்று பார்த்து கொண்டு அத்தகையவர்களிடம் மட்டுமே அதை செய்யும் ஒரு கொடிய மனம் படைத்த அரக்கன் இந்த இசக்கி ராஜா. இவன் காவலர்கள் மணிராஜ், கார்த்திக் ஆகியோரை அழைத்து கொண்டு மருதம்புத்தூருக்கு சென்றுள்ளான். அப்போது பனைகளில் பதநீர் சேகரிப்பதற்காக கலயம் கட்டியுள்ளதை கண்ட இசக்கி ராஜா பனையின் உரிமையாளரான மணிகண்டனின் வீட்டிற்கு சென்று கல் இறக்குகிறாரா என்று விசாரணை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து மணிகண்டனையும் அவர் தந்தை பெருமாள் சேட்டையும் கலயம் கட்டப்பட்ட பனையுள்ள பகுதிக்கு அழைத்து கொண்டு சென்றார். அந்த நேரத்தில் மணிகண்டனின் சகோதரரான சிவன் பொன்ராஜும் சிவனின் மகன் ஆகியோரும் தோட்டத்திற்கு சென்றுள்ளனர். காவல்துறையினர் தனது தம்பியையும் தந்தையையும் அழைத்து கொண்டு வந்து விசாரித்ததை கண்ட சிவபொன்ராஜும் குடும்பத்தினரும் அருகில் சென்று என்னவென்று கேட்டுள்ளனர். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா அனைவரையும் சாதி பெயரை சொல்லி ஆபாச வசை சொற்களால் தரக்குறைவாக இழிவாக ஆணவத்துடன் ஏசியுள்ளார். மணிகண்டனை பனை மீது ஏறி கலயத்தை அவிழ்த்து கொண்டு வர வற்புறுத்தியுள்ளார். அதை ஏற்று மணிகண்டன் பனையில் மேலே ஏறி கொண்டிருக்கும் போது காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா சாதி பெயரை சொல்லி ஆபாச வசை சொற்களால் பெருமாள் சேட்டையும் சிவனையும் தரக்குறைவாக ஆணவத்துடன் இழிவாக ஏசியுள்ளார். இதனை கண்ட மணிகண்டன் பனையிலிருந்து கீழே இறங்கி இசக்கி ராஜாவிடம் நியாயம் கேட்டுள்ளார். நான் எப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்தவன், பனை ஏறி பழைக்கும் நீ என்னையா எதிர்த்து பேசுகிறாய் என்று ஆத்திரம் பொங்கியுள்ளது இந்த இழிந்த ராசாவுக்கு. இந்த ஆத்திரத்தில் இசக்கி ராஜா அருகில் கிடந்த கட்டையை கொண்டு மணிகண்டனை அடிக்க ஓங்கியுள்ளார். மணிகண்டன் அதை மடக்கி பிடித்ததில் இசக்கி ராஜாவின் தலையில் அடி விழுந்ததாக கூறப்படுது. இந்த நிலையில காவல் ஆய்வாளர் இசக்கி ராஜா தான் கொண்டு வந்திருந்த துப்பாக்கியால் மிக அருகில் நின்று 4 முறை மணிகண்டனை நோக்கி சுட்டதில் மணிகண்டனின் 2 கால்களிலும் துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்தன. தன் தோட்டம், வயல், பனை, உழைப்பு, வீடு என்று கள்ளமறியா உழைப்பாளியான அந்த இளைஞன் இனி எப்போதும் உழைக்கவே கூடாது, அவ்வளவு ஏன் எழுந்து நடக்கவே கூடாது என்ற தீய நோக்கில் மிகவும் வன்மம் கொண்டு செயல்பட்டுள்ளான் இந்த இழிந்த ராஜா. பள்ளநாட்டில் கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்தில் சென்று மணற்கொள்ளையர்கள் வெட்டி கொன்றபோது எங்கே போனது இவன் துப்பாக்கியும் வீரமும்? பெரும்பற்றில் ஈன பயல்களை 9 பேர் 3 வாகனங்களில் சென்று அப்பாவிகளை வெட்டி கொன்றபோது எங்கே போனது இவன் துப்பாக்கியும் வீரமும்? வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை கொன்ற கயவனின் உன் வீரத்தை காட்டியிருக்கலாமே, ஏன் காட்டவில்லை? இதையடுத்து காயமடைந்ததாக கூறி இசக்கி ராஜாவும் மருத்துவமனையில் உள்ளார். துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்து 2 கால்களும் நடக்க முடியாமல் போன மணிகண்டனையும் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளான். துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்து 2 கால்களும் நடக்க முடியாமல் போன மணிகண்டனையும் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் அரசு உள்நாட்டு தொழிலை ஒழித்து காட்டும் முயற்சிகளில் ஒரு பகுதிதான் இது. ஆங்கிலேயர் காலத்தில் தீப்பெட்டிக்குள் அடைக்கும் வகையில் மெல்லிய மஸ்ஸின் துணிகளை நெய்த நெசவாளர்களின் பெருவிரலை வெட்டி அந்த தொழிலை அழித்ததாக கதை சொல்வார்கள். அதற்கும் இந்த பனை தொழிலாளியின் 2 கால்களையும் துப்பாக்கியால் சுட்டு முடமாக்கிய இந்த கோழைத்தனமான கயவனின் செயலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. 40 ஆண்டு காலத்தில் காவல்துறையின் பல்லாயிரக்கணக்கான அட்டூழியங்கள் வெளியுலகிற்கு வராமலே மறந்தும் போயிருக்கும். ஆனால் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூரில் நடந்த காவல்துறை போர்வையில் உள்ள கயவனின் வன்கொடுமை செயல் மணிகண்டனின் உறவினர்களுக்கும் ஊர் மக்களுக்கும்
தெரிய வரவே அவர்கள் ஆலங்குளம் முக்கூடல் சாலையில் காமராஜர் சிலை முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதை கேள்விப்பட்ட அகில இந்திய காமராஜர் ஆதித்தனார் கழக பொதுச் செயலாளர் சிங் நாடார் விரைந்து சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக ஆலங்குளம் காவல் துணை கண்காணிப்பாளர் கிளாட்சன் ஜோஸிடம் பேச்சு நடத்தினார். தேவையில்லாமல் எளிய பனை தொழிலாளி மீது துப்பாக்கியால் சுட்ட உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று காவல் துணை கண்காணிப்பாளரிடம் சிங் நாடார் வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து ஆலங்குளம் காமராஜர் சிலை அருகில் இரவு 7 மணி முதல் இரவு 1 மணி வரை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி கோட்டாட்சியர் வைஷ்ணவி பாலிடம் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த வன்கொடுமை குறித்து கூறினார். அதனை அடுத்து இசக்கி ராஜா, காவலர்கள் மணிராஜ், கார்த்திக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இசக்கி ராஜா காவல்துறை பணியில் சேர்ந்த நாளில் இருந்து வேலை செய்த அனைத்து காவல் நிலையங்களிலும் சட்டத்திற்கு புறம்பாக தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள இது போன்ற செயலில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும் அதனால் இவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே வேறொன்றையும் நாம் சொல்லியாக வேண்டும். மணிகண்டன், அவர் தந்தை பெருமாள் சேட், அண்ணன் சிவன் என மொத்த குடும்பத்தினரும் நினைத்திருந்தால் தங்கள் தோட்டத்தில் வந்து அட்டூழியம் செய்த இந்த கயவனை பாலை அறிவாளால் வெட்டி வீழ்த்தி இருக்க முடியும். சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தாலும் உயிர்களிடத்தில் ஈவிரக்கம் உள்ளதாலும் அவர்கள் அதை செய்யவில்லை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பிரதீபா, என் பேர் பிரதீபா. எங்கள் சித்தப்பாக்கு தான் வீட்டிலேருந்து வரும்போது கூட்டு வந்துட்டாங்க காட்டுக்கு. எங்கே கூட்டாங்கன்னு தெரியாமல் காட்டு கூட்டு வந்துருந்தாங்க. எப்படி பண்ணையை இருக்க சொன்னாங்க. அதில் உள்ள காமிக்கும் போது ஒன்றுமே இல்லை. ஆனால் என் தம்பி எல்லாம் நிற்கிறவங்களாம் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. நான் கேட்டேன், எதுக்கு நீங்கள் பேசுறீங்கன்னு. நான் அப்படி தான் பேசுவேன், நீங்களும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு நான் தூக்கி ஜெயிலில் போட்டுருவேண்ணா அப்படி சொல்லி ரொம்ப மிரட்டினாங்க. சரி அப்படி சொல்லி என் தம்பி கேட்டாங்க, அப்படி சொல்லாதீங்க சார், நீங்கள் கரெக்டாக பேசுறீங்க, அப்போ நீங்கள் நியாயமாக இருக்கு, கரெக்டாக பேசுங்க அப்படி சொல்லி சொன்னதுக்கு கம்பெடுத்து அடிக்க போனாங்க. என் தம்பி தள்ளி போக என் தம்பி அடிக்க பார்த்தாங்க. எனக்கு சிதா பிடிக்க தான் இருந்துச்சு, பண்ணாதீங்க என் பையன் சொல்லி பிடிக்க தான் பண்ணுச்சு. அதுக்குள்ளே டக்குனு கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கம்பி ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு இல்லை உங்களால தான் விழுந்திருக்கேனா இப்போ நீ அந்த ரத்தத்தை ஃபுல்லாக அவங்க எங்கள் மேலே தடவி அவங்க இது பண்ணிட்டாங்க. கீழே விழுந்து ரத்தத்தை பூரா அந்த கம்பில் பூரா தடவி பனகம்பா ஷார்ப்பாக இருந்துச்சு. அந்த எஜ்ஜு வேறு கரெக்டாக எங்கள் சிதப்பா பிடிச்சிச்சு, காலர் பிடிச்சிட்டு கம்பி பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. 2 பேரும் வலுவி கீழே விழுந்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க, நீ தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கம்பு பூரா இது தேய்ச்சி கம்பில் பூரா அவங்க ரத்தம் தேய்ச்சி அதுக்கப்புறம் அதை தூக்கி ஒரு சைடில் அவங்க ஒரு பைய வச்சுருந்தாங்க, அதில் வச்சுட்டாங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணதுக்காண்டி. வேறு அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா சைடில் விட்டுட்டு எங்கள் சித்தப்பா வந்து சொன்னிச்சு. எங்கள் சித்தப்பா வந்து ஓடவே இல்லை. எங்கள் சித்தப்பா அப்படியே நிற்கி அவர் சொல்கிறார், நாடார் அவங்களுக்குலாம் எவ்வளோ ஆகுதா ஜாதி பற்றிலாம் பேசி அதுக்கப்புறம் சுட்டார். சுடும் போது ஃபஸ்ட்டு குண்டில் சுட்டாங்க. இப்போ 2வது குண்டு சொல்லி சுடாதீங்க சார், இப்போ ஒருமே பேசுவோம் நம்ம அப்படி. நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் நீங்கள் எங்களே பேசுறதுக்கு அப்படி சொல்லுவோம். ஆனாலும் 2வது குண்டு சுட்டேன், ஜஸ்ட் மிஸ். என் கால் பட்டிருக்கணும், ஜஸ்ட் மிஸ், கால் ஸ்லிப் பண்ணி போயிருக்கணும். அப்போ மொத்தம் 4 3 அவங்க மேலே 3 பிடிச்சி. இன்னொன்று வந்து என் காலை ஸ்லிப் ஆனிச்சு. அது இன்னும் உங்களுக்கு கிடைக்காம தான் இருந்திருக்கும். அது கீழே போணுச்சு. எங்கன்னா என்னது இல்லை அப்படியே அது போய் சொல்லுதாங்க. அவங்க கீழே தானே அவங்களே கீழே ஸ்லிப் பண்ணாங்க. அந்த இடம் ஸ்லிப் ஆகாத இடம் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு. ஷார்ப்பாக இருந்தோடனே எங்கள் தாத்தா எல்லாரும் ஐயோ கீழே விழுந்துட்டாங்க பிடிக்க தான் இருந்தாங்க, தூக்கி விட வந்தாங்க. அதில் தான் ரத்த காயம் எல்லாத்துக்கும் லைட்டாக பட்டுருந்துச்சு. அதுமாதிரி அவங்களே கம்பச்சு, அவங்களுக்கு ரத்த ஃபுல்லாக கம்பில் ராவி ஒரு பையில தூக்கி வச்சுட்டாங்க சைடில். கேட்டால் எவிடன்ஸை கொடுக்கறதுக்கு. பட் நாங்கள் தப்பே செய்யாமல் எங்களை எவிடன்ஸ் எப்படி கூப்பிடலாம் அப்படி? அதுதான் சொன்னது தான், நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க, ஒன்றியத்துக்கு புள்ளத்துக்கு போட்டுருவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கன் ரைட்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சுடவே கூடாது சொல்லியுமே பண்ணியிருக்கான் அப்படி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.